அமெரிக்க தலைவர் டிரம்பின் அடாவடி வரி விதிப்பு உலக நாடுகளின் வணிக போக்கை மட்டுமல்லாது அரசியல் போக்கையும் மாற்றிக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இந்தியா, ரஷ்யா, சீனா ஆகிய 3 நாடுகளின் தலைவர்கள் இடையே ஏற்பட்டுள்ள திடீர் நெருக்கமும் சந்திப்புகளும் அமெரிக்க வல்லாதிக்கத்திற்கு எதிராக அறைகூவல் விடுக்கும் நிகழ்வாகவே கருதப்படுகிறது. இது குறித்து சற்று சுருக்கமாக பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்தவரை ரஷ்யாவுடனான உறவு என்பது இன்று நேற்று ஏற்பட்டதல்ல. ரஷ்யாவின் நட்பும் உதவியும் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு இன்றியமையாதது என்பதை உணர்ந்த இந்திரா காந்தி போன்ற தலைவர்கள் தங்களது பதவிக்காலத்தில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தனர். 1971ஆம் ஆண்டில் போடப்பட்ட இந்தியா சோவியத் ரஷ்யா நட்பு மற்றும் ஒத்துழைப்பு உடன்படிக்கை தான் பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷை பிரித்தபோது இந்தியா மீதான மேற்குலக நாடுகளின் அழுத்தங்களை தடுத்த முதன்மை கருவியாக விளங்கியது. ரஷ்யாவின் உதவி என்பது வெறும் அரசியலோடு நின்றுவிடவில்லை. பிலாய், பொகாரோ, விசாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் எஃகு ஆலைகள் நிறுவியது, கனரக இயந்திர உட்கட்டமைப்பு, போர் வானூர்திகள் முதல் AK-47 துப்பாக்கி வரையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு போன்றவை புதுமையான இந்தியாவின் முதுகெலும்பாக திகழ்ந்தன. மேற்குலக நாடுகள் அணுகுண்டு தொழில்நுட்பத்தை பகிர மறுத்தபோது இந்தியாவின் அணு ஆற்றல் திட்டத்துக்கு ரஷ்யா தான் தொழில்நுட்ப உதவியும் எரிபொருளும் வழங்கியது. இதன் மூலம் இந்தியா தனது பாதுகாப்பு, வெளியுறவு மற்றும் பொருளாதார முடிவுகளை வெளிநாட்டு அழுத்தங்களின்றி தன்னிச்சையாக எடுக்கும் திறனை வலுப்படுத்தியது. மேற்குலக நாடுகளுடனான இந்தியாவின் உறவு இதற்கு நேர்மாறாக இருக்கிறது. இந்தியாவை உண்மையான பங்காளியாக நடத்துவதற்கு மாறாக வணிக வாய்ப்புக்கான நாடாகவே மேற்குலக நாடுகள் பார்க்கின்றன. இன்னும் தெளிவாக சொல்வதானால் அமெரிக்காவின் நட்பு என்பது அந்நாட்டின் நலன்களுக்கு இந்தியாவை அடிபணிய வைப்பதாகவே இருக்கிறது. இந்தியா, ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய 3 நாடுகளும் உலக உற்பத்தியில் 33 விழுக்காடு பங்கு வகிக்கின்றன. இந்த நிலையில்தான் அமெரிக்க வல்லாண்மையை எதிர்ப்பதற்காக இந்தியா, ரஷ்யா, சீனா ஆகிய 3 நாடுகளின் கூட்டணி 1998ஆம் ஆண்டு ரஷ்யாவால் முன்மொழியப்பட்டு உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்தியா, சீனா இடையிலான போர், அதன் பிறகு எல்லைப் பகுதிகளில் நடைபெற்ற மோதல்கள் போன்றவை இதில் பின்னடைவை ஏற்படுத்தின. இந்த சூழ்நிலையில் 2024 அக்டோபரில் இந்தியா, சீனா இடையே செய்து கொள்ளப்பட்ட எல்லை உடன்படிக்கை இரு நாடுகள் இடையிலான உறவில் காணப்பட்ட இறுக்கத்தை தளர்த்தியது. கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்தியா வந்த சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி இந்திய அமைச்சர்களுடனான சந்திப்பை தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையிலான விசா வழங்கலையும் வானூர்தி சேவைகளையும் மீண்டும் மிகுதியாக்குவது, எல்லை வணிகத்தை மீண்டும் தொடங்குவதென 2 நாடுகளும் ஒப்புக்கொண்டன. டொனால்ட் டிரம்பின் அடாவடி வரி விதிப்புக்கு பிறகு இந்தியா, சீனா இடையே நிலவி வந்த பகைமை மெல்ல மெல்ல மாறத் தொடங்கிவிட்டது. இன்றைய சூழலில் சீனா அமெரிக்காவுக்கு இணையான ஆற்றல் கொண்ட நாடாக, சொல்லப்போனால் அறிவியல் தொழில்நுட்பம், புதுமையான போர்க்கருவிகள், விண்வெளி நிலையங்கள், செயற்கைக்கோள்கள், விண்ணை முட்டும் கட்டுமானங்கள் மற்றும் மோட்டார் வண்டி உற்பத்தி ஆகியவற்றில் அமெரிக்காவை விட ஒரு படி உயர்ந்து மாபெரும் முன்னேற்றம் கண்டுள்ளது என கூறப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் அரசின் குழப்பமான கொள்கைகளும் தற்போதைய புவிசார் அரசியல் மாற்றங்களும் எதிர்பாரா விதமாக உலக அளவில் புதிய சமநிலையை உருவாக்கியிருக்கிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சீன பயணமும், சீனா மற்றும் ரஷ்ய தலைவர்களுடனான அவரது சந்திப்பும் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குவதற்கான அடித்தளமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்தியா, சீனா, ரஷ்யா கூட்டணி இணைந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு மூலம் உலக வணிகத்தில் அமெரிக்க டாலரின் மேலாண்மையை குறைக்க முயல்கிறது. ஆசிய வளர்ச்சி வங்கி, பிரிக்ஸ் நாணயம் போன்ற முயற்சிகள் டாலருக்கு மாற்றாகவும் மேற்கத்திய பொருளாதார கட்டுப்பாடுகளுக்கு மாற்றாகவும் உருவெடுத்துள்ளன. ரஷ்யாவின் எரியாற்றலும், சீனாவின் உற்பத்தி திறனும், இந்தியாவின் மக்கள் தொகை மற்றும் டிஜிட்டல் மூலதனமும் ஒன்று சேர்ந்தால் அது மேற்குலக நாடுகளின் செல்வாக்கை குறைத்து அவற்றின் பொருளாதாரத்தையும் ஆட்டம் காண வைத்து உலக அரசியலின் போக்கையே புரட்டி போடும் என்கிறார்கள் அரசியல் மற்றும் பொருளாதார வல்லுநர்கள். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து முகிலன்.